வணக்கம் நண்பர்களே. டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாச்சி 200ல இப்போ வந்து கிராஃபிக்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அத தாண்டி இந்த 200 4V அப்படிங்கிறது யாருக்கான பைக்கு? இந்த பைக்கு என்ன ப்ளஸ்ஸு? பசங்களுக்கு வந்து புடிச்ச விஷயங்கள்லாம் அந்த பைக்ல இருக்கா? அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் விஷயம் அப்பாச்சில ஜென்ரலா எனக்கு புடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடுக்குற கலரா இருக்கட்டும், அந்த ஒரு கிராஃபிக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட்டுமே பசங்கள வந்து அட்ராக்ட் பண்ற மாரி தான் வந்திருக்கும். அந்த வகையில இப்ப அவங்க பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா, கிராபிக்ஸ நமக்கு வந்து மாத்திருக்காங்க. அந்த ஆர்டிஆர் அப்படிங்கிறது ஃபியூயல் டேங்க்ல வந்து வரும். ஸோ 200 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நமக்கு வந்து ஒரு டேங்க்ல மேல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேசிங் இன்ஸ்பயர் பண்ணி டேங்க்ல வந்து ரெட் கலர்ல வந்து குடுத்துருக்காங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் அப்படிங்கிறது வருது. இது ஓவராலா 3 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நம்ம பார்க்குறது கிரே கலர். இத தாண்டி பிளாக் வந்து குடுக்குறாங்க. பிளாக்ல வந்து கிளாசி பிளாக்கும் குடுக்குறாங்க. மேட் பிளாக்கும் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த ரெட் கலர் அதாவது வெஹிக்கிள் பார்த்தோம்னா, ஓவராலா நமக்கு வந்து டார்க் தீம்ல இருக்கு. அதுல வெஹிக்கிள வந்து ஹைலைட்டா காட்டுறது வந்து அவங்க குடுக்குற கிராபிக்ஸ் தான். ஏன்னா, சைட்லயே ரெட் கலர் வந்து வருது. அங்கங்க ரெட் அசென்ட் வந்து குடுக்குறாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அலாய் வீல்ஸ். அலாய் வீல்ஸுமே நமக்கு வந்து ரெட் கலர்ல வந்து குடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் ரெட் கலர் வருது. ரியர்ல நமக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ இது இந்த ரெட் பிளஸ் வந்து அந்த யூஎஸ்டி ஃபோக் வந்து கோல்டன் கலர்ல குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைன்டா பார்க்குறப்ப, நமக்கு வந்து செம்ம லுக்கு. ஒரு பையன் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து வண்டிய பார்த்தான்னா வாங்கணும்னு ஆசைப்படும். ஸோ அதுக்கேத்த மாரி இந்த ஒரு புது கிராபிக்ஸ்ல புது கலர்ஸோட பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இத தாண்டி இந்த வெஹிக்கிள் பத்தி, டிசைன் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பயங்கர ஸ்போர்ட்டினஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல ஆரம்பிச்சு ரியர் வரைக்குமே நமக்கு வந்து குறையாது. ஏன்னா, அந்த ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் எடுத்தோம் அப்படின்னா, அதுவுமே பயங்கர அக்ரெசிவா ஹெட்லைட்டோட டிசைனுமே அக்ரெசிவா வந்திருக்கும். அந்த ஹெட்லைட்டோட மவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அக்ரெசிவா வந்து வரும். ஸோ அந்த ஃப்ரண்ட்ல வர அதே அந்த ஒரு அக்ரெசிவ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேங்க் எக்ஸ்டென்ஷன்லயுமே வந்து குடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு அக்ரெசிவா வந்திருக்கும். டேங்க்குமே அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம ஷார்ப்பா, செம்ம அக்ரெசிவா வந்து குடுத்துருப்பாங்க. லயன்ஸோட வந்து வரும். ஸோ இதே ஒரு விஷயம் வந்து அப்படியே கீழ இன்ஜின் கார்டுக்கும் வந்து போகும். இன்ஜின் கார்டு எனக்கு அப்பாச்சில ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஜின் கார்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்ல ஷார்ப்பா, ஒரு ஃபுல் பேக்டா வர மாரி, ஃபுல்லாவே இன்ஜின கவர் பண்ணி வர மாரி ஃபைபர் தான் குடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லா இன்ஜின கவர் ஆகுற மாரி நமக்கு வந்து கார்டு வந்து வரும். அப்படியே டெயில் செக்ஷன் போனோம் அப்படின்னா, டெயிலுமே வந்து நமக்கு வந்து நல்ல ஷார்ப்பா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, பயங்கர ஸ்போர்ட்டிவா ஒரு ஷார்ப்பா தான் வந்து அப்பாச்சி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அத தாண்டி சீட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து பில்லியன் வந்து ஒரு பையன் உட்காந்து போலாம். பட் அந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகாது. பட் வந்து நம்ம சிங்கிளா போறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ரைடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான கம்ஃபோர்ட் வந்து வருது. ஏன்னா ஸ்ப்ளிட் டைப்ல தான் சீட்டு குடுத்துருக்காங்க. அந்த ரியர் சீட்டுமே நமக்கு வந்து பேக்க சப்போர்ட் பண்ற மாரி வந்திருக்கு. அட்ஜஸ்ட் ஆயி நம்ம வந்து உட்காந்துக்கலாம். வெயிட்டுக்கு தகுந்த மாரி. ஸோ வந்து ஃபுட் பெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியும் சொல்ல முடியாது. ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரலா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா சோலோவா ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா, நல்ல கம்ஃபர்ட்டா அது சிட்டியா இருக்கட்டும், ஹைவேஸா இருக்கட்டும். நல்ல கம்ஃபர்டபுளா நம்ம வந்து போக முடியும். இப்பலாம் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, 2, 3 வண்டி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்க வீட்ல ஆல்ரெடி ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. வேற ஏதோ ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாரி வெஹிக்கிள் இருக்கு. இதுல நீங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க. ஒரு காலேஜுக்கு நீங்க மட்டும் தான் போவீங்கன்னா, தாராளமா அப்பாச்சி வந்து வாங்கலாம். நல்ல கம்ஃபோர்ட் வந்து இருக்கும். அதே மாரி இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ ஃபார்ம்டு ஹேண்டில் பார்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரோ ஃபார்ம்டு ஹேண்டில் பார் வந்து நார்மல் ஹேண்டில் பார விட அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட் வெயிட்டா இருக்கும். நல்ல குவாலிட்டியா வந்து இருக்கும். ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு ஹைவேஸ்லலாம் நம்ம வந்து போறப்ப நமக்கு வந்து ரொம்ப லோடு வந்து தெரியாது. ஒரு ஈஸியா வந்து இருக்கும். ஓட்டுறதுக்கே வந்து ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஸோ ஹைட்ரோ ஃபார்ம்டு ஹேண்டில் பார் வந்து குடுக்குறாங்க. சீட்டிங்குமே வந்து ஒரு நல்ல கிரிப் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாரி தான் வந்து சீட்டிங் செட்டப் வந்து இருக்கு. ஸோ ஸ்ப்ளிட் சீட் இப்ப ரியர் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாரி ஒரு பையன் வேணா உட்காந்துக்கலாம். மத்தபடி வந்து ஓகே தான். ஓகே. பிளஸ் வந்து கிராப் ரெயிலுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஷார்ப்பா ஒரு எம் ஷேப்ல இப்படி சைட்ல ரியர்லன்னு பார்த்தோம்னா, ஒரு எம் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ ஒரு மாஸ்க் மாரி வந்து தெரியுது. ஸோ கிராப் ரெயில் செட்டப்புமே வந்து அக்ரெசிவா வந்திருக்கு. ஸோ வண்டி பார்க்க லுக் வைஸ் வந்து அட்டகாசமா இருக்கு. சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, சோலோவா டிராவல் பண்றதுக்கு ஏத்த மாரி வந்திருக்கு. அதே மாரி இந்த வண்டி பத்தி பேசணும்னா, அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வந்து போகலாங்க. ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்லேருந்தே போவோமே. ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மள அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியிற முதல் விஷயமே அந்த கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃபோக் தான். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 160, 200 சிசி செக்மெண்ட்லயே எல்லா வெஹிக்கிள்லுமே யூஎஸ்டி வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு. யூஎஸ்டி குடுத்தது ஒரு பள்ளம் மேடு சிட்டில ஓட்டுறப்ப கண்டிப்பா நல்லா கம்ஃபர்டபுளா நம்ம வந்து போக முடியும். அத தாண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து குடுக்குறாங்க. டிவிஎஸ் வந்து பெடல் டிஸ்க் வந்து குடுக்குறாங்க. பெடல் டிஸ்க்க ஃபர்ஸ்ட்டு இந்தியால வந்து இன்ட்ரோ பண்ணதே டிவிஎஸ் தான். ஸோ அந்த பெடல் டிஸ்க் எல்லா வெஹிக்கிள்லயுமே அவங்க வந்து குடுக்குறாங்க. ஹீட் மேனேஜ்மென்ட் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஓட்டுறோம். அப்பப்ப பிரேக் அடிச்சுட்டே இருக்கோங்கிறப்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட் மேனேஜ்மென்ட் வந்து நார்மல் டிஸ்க்க விட பெடல் டிஸ்க்ல வந்து ஈஸியா வந்து கூலிங் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி வைஸும் ஓகே தான். ஃப்ரண்ட்ல வந்து 270 டிஸ்க் குடுக்குறாங்க. ரியர்ல 230 வந்து குடுக்குறாங்க. மெயினா இந்த வண்டியோட என்ஜின் பத்தி நம்ம வந்து சொல்லியே ஆகணும்.
200 சிசியில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். அதுலேயும் நமக்கு வந்து 3 ரைடிங் மோடு வந்து டிவிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ 3 மோடு இருக்குது அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்போர்ட் மோடில் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒரு ஸ்போர்ட் மோடில் தான் நம்ம வந்து அட்டைன் பண்ண முடியும். நல்ல பிக்கப் வந்து இருக்கும். அந்த பவர் அண்ட் பிக்கப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏபிஎஸ் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் டாப் மோடில். அப்போ டாப் மோடில் நமக்கு கிடைக்கிற பவர்னு பார்க்குறப்ப 20.8 பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நல்ல பவர்ஃபுல்னு சொல்லலாம். டார்க்குமே வந்து அதிகம் 17.25 Nm டார்க் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச்சோட பெனிஃபிட் எங்கே நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, ஹைவேஸில் போகிறோம், நல்லா ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக போயிட்டுருக்கோம். சடனாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டவுன் ஷிஃப்ட் வந்து பண்ணுறோம், ஸ்லோ பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். சேம் டைம் கண்ட்ரோலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்லிப்பர் கிளச் மட்டும் அப்பாச்சியில் அவங்க வந்து கொடுக்கல, டிவல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸோட பர்பஸே என்ன, ஒரு டாப் ஸ்பீடில் போகிறோம், சடனாக ஹார்ஷாக நம்ம வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணும்போது வீல் லாக் ஆகாமல் இருக்கணும். வீல் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற டேரக்ஷனில் வெஹிக்கிள் போகாது, நமக்கு வந்து வாப்ளிங் வந்து இருக்கும், கீழே விழுந்துருவோம், ஸ்கிட் ஆகும். அப்போ ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்பி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நம்ம ஹை ஸ்பீடில் போய் சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறப்ப ரியர் வீல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அதை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த ஆர்எல்பி கண்ட்ரோலும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, ஆர்எல்பி கண்ட்ரோல் இருக்குது, டிவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, யூஎஸ்டியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 3 விதமான ரைடிங் மோட்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜில் தான் இந்த 204V வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஃபீச்சரும் வந்து இந்த 204Vல வந்து கொடுக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிளச் லிவர், பிரேக் லிவர் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய விரல், ஒருத்தருக்கு விரல் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல ஹைட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய விரலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிவர்ஸையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கு அது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இல்லைனாலும், ஹைவேஸில் போகிறீங்க, ஒரு 1 or 2 hour வந்து கண்டினியூஸாக ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓட்டுறதுக்கு ஹைட்ரோஃபார்ம்டு ஹேண்டில் பார் ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை வந்து கொடுக்கும். அதே மாதிரி கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன கன்சோல், பட் வந்து எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் வந்துடும், வாய்ஸ் அசிஸ்ட் வந்துடும், நம்ம மொபைல் ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்துக்க முடியும். எல்லாமே வந்து ஒரு ரேஸ் டியூன்டு லேப் டைம் இந்த மாதிரி ஒரு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருக்கும் அந்த ரேஸ் ட்ராக் ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகலை அப்படின்னாலும் காலேஜ் பசங்களுக்குலாம் அது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஆப்பில் நிறைய விஷயங்கள் ரைடு பற்றின ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிளைட் த்ரூ டிராஃபிக் இல்லைனா கிளைட் த்ரூ டெக்னாலஜின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஒரு சென்னையில் இருக்கீங்க, இல்லை திருச்சி, மதுரை இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்க இடங்களில் வந்து நீங்கள் வந்து வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருக்க சமயங்களில் நம்ம வந்து அசலரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு நம்ம வந்து லிவரில் வந்து லைட்டாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம், கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னால வெஹிக்கிள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். அப்போ வந்து அது வந்து நல்லா எப்போனா டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பாச்சியில் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி இந்த வண்டியோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 180 mm வந்து கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் ரோட் கண்டிஷனில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நல்லா பெருசாக போட்டிருந்தா கூட கீழே அடிப்படாமல் 2 பேராக போகிறப்ப கூட அடிப்படாமல் நம்மளால் வந்து போக முடியும். 151 கிலோகிராம் வரும் பைக்கிலோட வெயிட்டு. சீட்டோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 800 mm அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட் ஹைட்டில் இருந்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து போக முடியும். இதை தாண்டி இப்போ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து யூஎஸ்டியோடையும் வருது, யூஎஸ்சி இல்லாமலும் வந்து வருது. யூஎஸ்சி இல்லாமல் வாங்குனீங்க அப்படின்னா 1,49,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். இல்லை உங்களுக்கு வந்து யூஎஸ்டி வேணும் அப்படின்னா 1,54,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். ஸோ டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா ஒரு 5,000 வந்து டிஃப்ரெண்ட் வந்து வரும். நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் டிவிஎஸ். இவங்ககிட்ட வந்து அப்பாச்சியில் எல்லா கலர்ஸும் இருக்குது. இப்போ கிரே வச்சுருக்காங்க, பிளாக்ல மேட் பிளாக்கும் வந்து இருக்குது, கிளாசி பிளாக்கும் இருக்குது. டிவிஎஸில் இருக்க மற்ற வெஹிக்கிள்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து திருச்சி சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஷோரூம் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.